வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு நம்ம டைப்ஸ் ஆஃப் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மொபைல் இருக்குது, லேப்டாப் இருக்குது, க்ளோத்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சொல்வீங்க. பட் அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸுன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம் தான். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ், இது மட்டும்தான் இருக்குது. சரியா? இப்போ டிஜிட்டல் ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப், ஆடியோஸ், வீடியோஸ், சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட். அதை நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ன்றத பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அந்த ப்ராடக்ட். லைக் க்ளோத்ஸு, சோப்பு, ஷாம்பு, தென் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. உங்கள் நீஷில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு நீஷில் அதில் எந்த ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறீங்க, அது எந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட், அதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட்டா இல்லை ஃபிசிக்கல் ப்ராடக்டான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டரா, ஆஸ் அ அஃபிலியேட் மார்க்கெட்டரா நீங்கள் கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஒரு நீஷ் எடுத்திருக்கீங்க. சரியா? பட் உங்களுக்கு பாடி பில்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்பு இல்லை. சரியா? அப்போ நான் என்ன பிரதர் பண்ணுறது அப்படின்றத கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுக்கு உடம்பு இல்லைன்னா நீங்கள் நாலேஜ் நிறைய டெவலப் பண்ணிக்கணும். அந்த நீஷில் உள்ள நாலேஜை நிறைய டெவலப் பண்ணிக்கணும். அந்த அந்த விஷயத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கணும். ஒன்று நாலேஜ் இருக்கணும், இல்லை பாடி இருக்கணும். சரியா? ஸோ உங்களுக்கு இப்போ அந்த பாடி இல்லைன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணி மக்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன்றதை மக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான், அப்போ தான் மக்கள்கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்த முடியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ட்ரஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த பிஸ்னஸ்லையும் நீங்கள் மக்கள் கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரஸ்ட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு விற்கணும். மக்கள் உங்களை நம்பணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு ஏதாவது விஷயம் இல்லைன்னா அதில் நீங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணி அதை நீங்கள் விற்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு, ஹவு டு சூஸ் த ப்ராடக்ட். அதாவது ஒரு ப்ராடக்டை எப்படி நான் சூஸ் பண்ணுறது. இப்போ ரெக்கரிங் கமிஷன் நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ரெக்கரிங் கமிஷன்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டிஷர்ட் விற்கிறீங்க. நான் ஒரு சாஃப்ட்வேர் விற்கிறேன், லைக் கேன்வான்னு வச்சுக்கலாம். சரியா? அந்த சாஃப்ட்வேரோட விலை 200 ரூபா. நீங்கள் விற்கிற டிஷர்ட்டோட விலை 500 ரூபா. அப்போ யாருக்கு லாபம்? உங்களுக்கு தான் லாபம் நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் நான் சொல்லுவேன் எனக்கு தான் அது லாபம். பிகாஸ் என்னோட கேன்வாவில் அவங்க இப்போ 200 ருபீஸ் போட்டு அந்த இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் மந்த் அதை திருப்பி அவங்க ரீபே பண்ணாதான் அவங்க இன்னொரு மந்த்துக்கு அதை யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு பே பண்ணி யூஸ் பண்ணிட்டு அடுத்து அவங்க அடுத்த மாதத்துக்கு கட்டுறாங்க. ஸோ அப்பயும் எனக்கு கமிஷன் வரும். பட் உங்களோட விஷயத்தில் அப்படி கிடையாது. உங்களோட இதில் ஒன்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெக்கரிங் கமிஷன் கிடைக்குதான்னு பார்த்துக்கணும். இப்போ நான் கேன்வா ப்ரமோட் பண்ணேன் இல்லையா, அவங்க எப்போல்லாம் அதை அப்கிரேட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் எனக்கு கமிஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இதுதான் மேட்டர். இதுதான் ரெக்கரிங் கமிஷன். ரெக்கரிங்னா வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ செகண்ட் ஒன், ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் அப்கிரேட். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் அப்கிரேட்னா கேன்வாவில் ஃபஸ்ட்டு ஒரு 7 days ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பான். அப்போ உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 7 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ப்ரோ வெர்ஷன் போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விஷயங்கள் சொல்லலாம். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், அதான் ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உள்ளே போவாங்க. அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அவங்க 7 daysக்கு அப்புறம் அந்த அந்த ப்ரோ வெர்ஷன்லேருந்து நார்மல் வெர்ஷன் போயிடுவாங்க. நார்மல் வெர்ஷன் போனதுக்கப்புறம் ப்ரோ வெர்ஷனில் இருக்கிற அந்த அக்சஸ் எல்லாம் கிடைக்காம போயிடும். ஸோ பரவாயில்ல, இது நம்ம வாங்கிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ட்ரையல் பீரியட் இருக்கிற ஒரு ப்ராடக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணுன்றத சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, எவர் கிரீன் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஐபிஎல் ஒரு சீசனுக்கு வரும், போயிடும். இப்போ ஏசி யூஸ் பண்ணுவாங்க சில பேர், 6 monthsக்கு வரும். அந்த ப்ராடக்ட்டை அந்த மாதத்துக்கு மட்டும்தான் விற்க முடியும், அதுக்கப்புறம் விற்க முடியாது.
ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் எடுக்காம எந்த ப்ராடக்ட் வந்து எப்பயுமே ஸ்டாண்டிங்கில் நிற்குதோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை எடுத்தீங்கன்னா தான் உங்களால் லைஃப் டைமுக்கு பண்ண முடியும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். சரியா? அந்த ப்ராடக்ட் இப்போ வந்து நான் ஆக்சுவலாக வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ நம்மளும் அதே சூஸ் பண்ணணும் அப்படின்றத நினைப்பாங்க. அந்த என்ன சொல்கிறது, கூட்டத்தோட நம்ம நம்ம வந்து போகக்கூடாது. நம்ம வந்து எப்பயுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி நிற்கணும். அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். சரியா? அதாவது லோ காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஹை காம்படிட்டிவ் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் போட்டி போட முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லோ காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் பட் இன் குட் ரிவ்யூஸ். அதாவது நிறைய கமிஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹை காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் போனீங்கன்னா உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி என்னன்னு நீங்கள் செக் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரமோட் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ஃபுல்லாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை அனலைஸ் பண்ணிடுங்க. தென் வந்து அந்த அந்த ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட்டு காஸ்ட் வந்து அஃபோர்டபுளாக இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களால் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வாங்க முடியுமா உங்களால் அந்த ப்ராடக்ட் முதல்ல? அப்படி வாங்க முடிஞ்சுன்னா மக்களாலேயும் வாங்க முடியும். உங்களால் வாங்க முடியாதுன்னா மக்களாலேயும் வாங்க முடியாது. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா மக்களுக்கும் யூஸ்ஃபுல்னு தோணும். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மக்களுக்கும் அது யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ மக்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதிகமான கமிஷன்ஸ் கிடைக்குது, அதிகமான ரேட்டு அப்படின்னு சொல்லி விற்க வேண்டாம். எது அஃபோர்டபுளாக இருக்கோ, எது நல்ல ப்ராடக்ட்டோ, எப்படி நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மக்களுக்கும் சூஸ் பண்ணி தாங்க. சரியா? இதுதான் ஒரு நல்ல விஷயம். கமிஷன் கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிரும். ஸோ இதுதான் மேட்டர். சரியா? அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி போகிறாங்க, நீங்களும் அதே மாதிரி போகாதீங்க. நீங்கள் தனித்து செயல்படுங்க. அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே ப்ராடக்ட் விற்கிறாங்க, நானும் அதே விற்கிறேன்ற மாதிரி இல்லாமல் யூ ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் சம்திங். இதுலையா ஒரு விஷயத்தில் நீங்கள் வேறுபடணும். அப்போ தான் வந்து யூ கேன் ஸ்டாண்ட், என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து தனியாக தெரிவிங்க. அப்போ தான் எல்லாரோடையும் போனீங்கன்னா அப்போ மறைஞ்சு போயிருவீங்க. ஸோ அதுதான் கான்செப்ட். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணி என்னோட கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். ஐ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தென் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதை அப்ளை பண்ணிடுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.